Dear children, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தால் 40வது வால்யூம் வெளியிட கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே மகிமை, அவருக்கே புகழ். அந்த நாட்களிலே இரவெல்லாம் மீன் பிடித்தும் ஒரு மீனும் கிடைக்காமல் மிகவும் கலங்கியிருந்த சீமோன் பேதுருவை அருள்நாதர் இயேசு தேடிச் சென்றார். உற்சாகப்படுத்தி அற்புதம் செய்தார். இந்த நாட்களிலே தமது சரீரமாகிய சபையின் மேல் அக்கறை உள்ளவராய் அற்புதம் செய்ய வாஞ்சியாய் இருக்கிறார். சபையே, இன்னும் ஆர்வமாய் வலை வீசுங்கள் என்று நமக்கு கட்டளையும் கொடுக்கிறார். ஆகவே ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க ஏராளமான மீன்கள் காண்போம். சபைகள் பெருகட்டும், ஆத்துமாக்கள் அதிகமாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே. நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே. இயேசுதான் இரட்சகர் என்று, இயேசுதான் இரட்சகர் என்று. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இந்த ஆண்டவரே உங்களுடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாளிலே 2025 புதிய ஆண்டுக்குள்ளாக செல்லக்கூடிய இந்த தருணத்திலே ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆண்டிலே எங்களை வழி நடத்தி பாதுகாத்து ஒவ்வொரு ஆண்டும் கூட இருந்து கிரியை நடப்பித்து பலவீனங்களில், சோதனைகளில், கஷ்டங்களில் எல்லாவற்றிலும் கூட இருந்து எங்களை தப்புவித்து நடத்தி இந்த நாள் நிலைநிறுத்தினதற்காக ஸ்தோத்திரமாக உங்கள் மகாபரிய கிருபை இந்த நாளிலே, இந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே எங்களை உட்கார வைத்திருக்கிறதப்பா. உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த கூடாரத்திலே, ஸ்தலத்திலே வரக்கூடிய ஒவ்வொருவர்களுக்குள்ளாய் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா உமக்கு துதி ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள்
ஆண்டவரே வாக்குத்தத்த செய்திகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2025 ஆண்டு ஆண்டவரே வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் ஆசீர்வதித்தரும்படி ஜெபிக்கிறோம். அடியே நம்முடைய பரிசுத்தாவினால் நிரப்பி இந்த நாளில் நீர் பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மனுஷர்கள் ஆண்டவர், நீர் தேவன் ஆண்டவர். உங்களுடைய ஆவி வரும்போது, உங்களுடைய வார்த்தைகள் வரும்போது நீர் எங்களுக்குள்ளாய் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 2025 ஆண்டு வாக்குத்தத்த செய்தியை கேட்கும்படியாக கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துக்கிறேன். நாம் இந்த நாளின் வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த வருஷம் எனக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு 25 ஆண்டுகள், வெள்ளி விழா ஆண்டுன்னு சொல்லுவாங்க 25 வருஷத்தை, அதுபோல கிறிஸ்துவுக்குள்ளாக 25 ஆண்டுகள் அவருக்காக வாழ, அவருக்காக ஊழியம் செய்ய என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பாராட்டின கிருபை பெரியது. இந்த ஊழியத்தில் 20 வருடங்களாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அதன் அடிப்படையில் ஊழியத்தில் 20, கிறிஸ்துவுக்குள் 25 என்று இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தில் ஆரம்பத்தில் நான் அதை பதிவிட்டு இருக்கிறேன். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் நிச்சயமாக இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாகவும் நிறைய வெளிப்பாடுகளை ஆவியானவர் எனக்கு கொடுத்தபடினால இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனத்துடன் கேட்டு உங்கள் இருதயத்தில் வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபம் 1 அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இந்த வேத பகுதியில் நாம் வாசித்த வேத பகுதியில் பூர்வ காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ காலம் என்று சொன்னால் தேவன் இந்த பூமியை படைத்த ஆரம்ப நாட்களை குறிக்கிறது பூர்வ காலங்கள் என்று. இந்த பூர்வ காலங்களில் ஆதாம் ஏவாளை, முதல் மனிதனாகிய ஆதாம், முதல் மனுஷியாகிய ஏவாளை தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்து அவர்களை பூமியிலே அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவர்கள் இருவர் மூலமாக சந்ததிகள் பரவி இன்றைக்கு பூமி எங்கும் கிட்டத்தட்ட அநேக தலைமுறைகளாக, அநேக ஆண்டுகளாக மனித இனம் வாழ்ந்து வருகிறது. இந்த மனித இனம் பூமி சிருஷ்டித்ததிலிருந்து இன்றைக்கு வேத கணக்கின்படி 6025 ஆண்டுகள் ஆகிறது. பழைய ஏற்பாட்டின் காலம் 4000 ஆண்டு. அதற்கு பின்பாக கிறிஸ்து பிறந்து இன்றைக்கு 2025 ஆண்டு ஆகிறது. இந்த 6000 வருஷத்துக்கு, அதாவது பழைய ஏற்பாட்டின் காலமாகிய 4000 வருஷம் பூர்வ காலமாக நமக்கு முன்பாகவே ஆண்டவரை வணங்கின, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட அந்த ஜனங்கள் வாழ்ந்த காலமே பூர்வ காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூர்வ காலங்களில் எப்படி தேவன், காணக்கூடாத தேவன் எப்படி மனிதனை சந்தித்தார் என்று சொன்னால், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் எப்படி சந்தித்தாருன்னா, ஒவ்வொரு தலைமுறை இடைவெளியில் பங்கு பங்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தேவ மனிதர்களை ஆண்டவர் எழுப்பினார். அந்த தேவ மனிதர்கள் மூலமாக பல தரப்பட்ட வகை வகையான பல தரப்பட்ட வெவ்வேறு விதமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய முன்னோர்கள் தேவனை
உண்மையுள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை, பிதாவை, தேவனை வணங்கின அந்த முன்னோர்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் அன்றைக்கு வாழ்ந்த அந்த முற்பிதாக்களாகிய அந்த தேவ மனிதர்களுக்கு அவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. அப்படி அவர் தம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு காண்பித்தார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பின்பாக 2வது பகுதியில் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிறது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக 4000 ஆண்டுகள் தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனம் தேவன் உரைத்து தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அதற்கு பின்பாக இயேசு பிறந்தபோது இயேசு கிறிஸ்து மூலமாகவே அவர் தம்முடைய வார்த்தைகளை, தீர்க்க தரிசனத்தை, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட சுவிசேஷ வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்பாக ஒரு வட்டம் போட்டிருக்கேன், அரை வட்டம். இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்கும்போது ஏனோக்கு தீர்க்க தரிசனம் என்று போடப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாண காலம் எப்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னா மோசே, அதற்கு அடுத்து ஆபிரகாம், மோசே போட்டிருப்பேன். இந்த மோசேயின் காலத்திலிருந்து தான் இந்த ஆபிரகாமுடைய சந்ததி தான் இன்றைக்கு யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த ஆபிரகாமுக்கு பிறந்த அந்த 12 பிள்ளைகள், அவர்கள் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, அவனுடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த இஸ்ரவேலர்கள் தான் பின்னாட்கள் யூதர்கள் என்று, யூதயா தேசத்தில் அவர்கள் வாழுகிறபடியினாலே, யூத வம்சத்தில் வந்தபடியினாலே அவர்கள் யூதர்கள் என்று இன்றளவு அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த யூதர்கள் வாழ்ந்த இந்த யூத இனத்திலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு யூத வம்சத்திலே பிறந்தார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அந்த யூதா கோத்திரத்தில் நமக்காக அவர் பிறந்து கிட்டத்தட்ட 2025 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்பாக அவர் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நமக்கு வேத வார்த்தைகளை கொடுத்தார். நாம் இங்கே பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் குறித்து நாம் பார்க்கும்போது மத்தேயு 11:13 வாசிப்போம். தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. இந்த நியாய பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நியாய பிரமாணமும், நியாய பிரமாணத்து காலத்துல யார் வாழ்ந்தா? தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். நியாய பிரமாணத்துக்கு முன்பாகவும் தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். இந்த நியாய பிரமாணத்துக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை வழிநடத்தி வந்தார். அப்படிப்பட்ட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பாக பிறந்தபோது அவர் சொல்லுகிறார், நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த காலத்திலே அது வரைக்கும் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனம் தான் என்ன பண்ணப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்துவதற்கு தம்முடைய பிரமாணங்களை, கட்டளைகளை, நியாயங்களை அவர்களுக்கு போதித்து அதை கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதித்து தீர்க்க தரிசிகளை எழுப்பினார். நமக்கு தெரியும், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல்,
இப்படி வரிசையாக தீர்க்கதரிசிகள் எழும்பி அவர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நம்ம கையிலே கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே பூர்வ காலங்களில் நடந்த காரியமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு தேவன் திருவுளம் பெற்று இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து வந்தது பின்பாகத்தான் என்ன உண்டானது என்று சொன்னால், வாசிப்போம் யோவான் 1:17. யோவான் 1:17 பின்பகுதியை வாசிப்போம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் யார் மூலமாய் உண்டாயின? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டானது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. எப்படி? அதற்கு முன்பாக தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பூர்வ காலங்களிலே வாழ்ந்த நம்முடைய ஜனங்களோடு கூட தீர்க்க தரிசனம் உரைத்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய பாவங்களை, அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை மனம் திரும்ப செய்து அவர்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் காண்பித்து அவர்களை மன்னித்து வந்தார். தீர்க்க தரிசனம் என்பது என்னவென்றால், பின்னாளில் நடக்க போகிற காரியங்களை முன்னமே சொல்லி அதை தீர்க்கமாக இதுதான் நடக்கும் என்று தேவன் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவும் தன்னுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்தவும் வைத்திருக்கிறார். நான் சொன்னேன் பூர்வ காலங்கள் என்று சொன்னால், பூர்வ காலங்கள் என்று சொன்னால் தேவன் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு காலங்களை வைத்திருக்கிறார். என்ன காலங்கள் என்று பார்ப்போமானால், தேவன் மனிதனாக இந்த பூமியில் வருவதற்கு முன்பாக 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு வந்தார். அதற்கு முன்பாக அந்த 4000 ஆண்டுகள் காலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை எல்லாம் அவர் சந்தித்து வந்தார். அதை நாம் குறித்து பார்ப்போமானால், ஆபிரகாமை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 20 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது தேவன் இல்ல ஆதியாகமம் 20:6-7 வசனம் 7வது வசனத்தை வாசிப்போம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஆபிரகாமை குறித்து தேவனே சொல்லுகிறார், அவன் ஒரு தீர்க்கதரிசி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் ஒரு குடும்ப தலைவராக. ஆனா ஆபிரகாம் யார் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். அப்ப தீர்க்கதரிசி என்று சொன்னால், தீர்க்கதரிசிகளுக்கு என்று தேவன் சில அடையாளங்களை அவர் வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசி என்று சொல்லி எல்லாரையும் சொல்ல முடியாது. தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சில அடையாளங்களை வைத்திருக்கிறார். அந்த அடையாளத்தின்படி அவர் தீர்க்கதரிசிகளை என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவர்களுக்கு சில அடையாளங்களை சொல்லுகிறார். அந்த அடையாளங்களை குறித்து நாம் வாசிக்கும் போது தரிசிக்குரிய அடையாளத்தை பின்பாக சொன்ன. அதற்கு முன்பாக தீர்க்க தரிசனத்தை குறித்து என்ன வேதம் சொல்லியிருக்கு என்று பார்ப்போம். வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
20வது வசனத்தை வாசிப்போம். தீர்க்க தரிசனம்